மகனே, உன்னை அடித்தபோது யாரும் வரவில்லை என்றால் அது நீ தனிமை என்றல்ல. நான் உன்னை இத்தனியாக விட்டேன் என்று அர்த்தமல்ல. மனிதர்கள் கூட்டமாக இருந்தும் விலகினார்கள், நான் மட்டும் உன் மனசுக்குள் நின்று கொண்டிருந்தேன். நியாயம் கேட்க உன்னுடன் யாரும் வரவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் சத்தியம் பேசும்போது எப்போதும் கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். அடித்தவர்கள் வலிமையால் உயர்ந்தார்கள் என்று நினைக்காதே. அவர்கள் பயத்தால் கையை உயர்த்தினார்கள். நீ விழுந்த இடத்தில் யாரும் கை கொடுக்கவில்லை. அதனால்தான் நான் உன்னை என் கையால் எழுப்பப் போகிறேன். உன் குரல் அந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உன் நியாயம் என் அருளில் அடங்கவில்லை. இன்று உனக்காக பேச யாரும் இல்லை என்றால் நாளை உன் அமைதி பலருக்கான பதிலாக மாறும். மகனே, நீ தனியாக இல்லை, நான் இருக்கிறேன். அது போதும். இந்த அவமானம் உன்னை சிதைக்க அல்ல, உன்னை வீரனாக்க. நீ மனிதரை நம்பி உடைந்தாய், இனி என்னை நம்பி நிமிர்ந்து நட. நியாயம் தாமதமாக வரும், ஆனால் அது வரும்போது உன் கண்ணீரை வீரத்தின் சாட்சியாக மாற்றும். என் வேல் உன் கண்ணீரை பார்த்துவிட்டது. இனி உன் வாழ்க்கை மாறாமல் இருக்காது. ஓம் சரவணபவ.